அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கட்டிங் ப்ராசஸ் அதிகமாக இல்லாத சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் இல்லைன்னா கடாய் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஃப்ளேவருக்காக ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொன்னிறமாக மாறினதும் இதில் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வதங்கினதும் மூணு பெரிய உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மூடி வச்சு வேக விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் இதில் 3 கப் வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாப்பாடில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா கலந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஆனியன் ரிங் ஆம்லேட் செய்ய போகிறேன். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் சீரகத்தை லைட்டாக நுணுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அடுத்து கட் பண்ண ஆனியன் ரிங்ஸை ஒன்று ஒன்றா தோசைக்கல்லில் வச்சிடலாம். அடுத்து கலக்கி வச்ச முட்டையை கொஞ்சமாக எடுத்து ஒரு ஆனியன் ரிங்ஸ்லேயும் ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஊற்றிட்டு அது வெந்ததும் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், ஆனியன் ரிங்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். முதல்ல ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி பனானா எடுத்திருக்கேன். அடுத்து ஆனியன் ரிங்ஸ் ஆம்லேட் வச்சுக்கலாம். அடுத்து பொட்டேட்டோ ரைஸ் வச்சுக்கலாம். இந்த சாதத்துக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது ஏதாவது அப்பளம் பொரிச்சும் சைட் டிஷ்க்கு நம்ம பேக் பண்ணலாம். அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். சிம்பிளாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் நம்பர் 6 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.